ஸ்டார்ட் மெனுவில் நம்ம பிக்சரை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபோட்டோஷாப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மெனு போங்க. அதில் நியூ அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வித்து, ஹைட், அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட், இந்த மூணையும் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஃபைல் ஓப்பன் கொடுங்க. உங்கள் பிக்சர் ஒரு 3 ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோவை மூவ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இல்லாமல் எரேஸ் பண்ணணும். அதுக்கு மேஜிக் எரேசர், அதை இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அந்த பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்டு எரேஸ் ஆயிரும். மூவ் டூவில் வச்சு மூவ் பண்ணி உங்கள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனுக்கு இந்த பிக்சரை கொண்டு வந்துடலாம். அதுலேயும் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் 2 டூல் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. மேஜிக் எரேசர், மூவ் டூல். இந்த 2 டூல் யூஸ் பண்ணாலே போதும், நீங்கள் இந்த இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரை வச்சாச்சு. ரெண்டாவது ஒரு டூல் மூவ் பண்ணணும் அப்படின்னாலே மூவ் டூல் தான் யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேஜிக் எரேசர் யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். தேவையான அளவு அந்த சைஸை ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் இருக்குது. இதை எரேஸ் பண்ணுறதுக்கு நான் மேஜிக் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணுறேன். மூவ் டூவில் கிளிக் பண்ணுறேன். மூவ் டூவில் வச்சு இந்த ஃபோட்டோவை நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மூவ் பண்ண உடனே சில பிக்சர் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கும். Ctrl- கொடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் சைஸ் இதாகும். நீங்கள் பிக்சரை ரீசைஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஆரோ கீ யூஸ் பண்ணியும் இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபைலில் போங்க. ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் பிக்சரில் பிஎன்ஜி ஃபார்மெட் அப்படின்னு இருக்கும். பிஎன்ஜி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இந்த பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த பிக்சரை சேவ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை எப்படி ஸ்டார்ட் மெனுவில் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உங்கள் கம்ப்யூட்டரில் நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ரௌசரில் கிளாசிக் செல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கிளாசிக் செல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கான வெப்சைட்டு போகுது. அதுலேயும் ஃபஸ்ட்டு நிறைய வெர்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு டவுன்லோடு அப்படிங்கிற லிங்க் வரும். அந்த டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். நமக்கு டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆன பிறகு அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம். அதில் ரன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அதில் ஐ அக்செப்ட், இதில் நெக்ஸ்ட்டு, அதில் நெக்ஸ்ட்டு, அப்புறம் இன்ஸ்டால். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் சின்ன சாஃப்ட்வேர் தான், உடனே இன்ஸ்டால் ஆயிரும். இதில் ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ப்ரோக்ராம்ஸ் போங்க. அதில் கிளாசிக் செல் அப்படிங்கிற பேரில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளாசிக் ஸ்டார்ட் மெனு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டமை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமை கிளிக் பண்ணோடனே பிக் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஷாப்பில் செஞ்சு சேவ் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் மெனுவில் அந்த 3 பிக்சரும் வந்துடும். நார்மலாக ஒரு இமேஜ், மவுஸை மூவ் பண்ணும்போது ஒரு இமேஜ், ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணும்போது ஒரு இமேஜ் உங்களுக்கு வரும்.